வெந்தயம் ஜெல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணி எப்படி ஹேர் க்ரோத் பண்ண வைக்கிறதுன்றதுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் சிம்பிளாக வெந்தயத்தை மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு ஜெல் ரெடி பண்ணி ஒரு ஹேர் பேக் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேரை வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத் பண்ண வைக்கும். உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத்தே இல்லாத இடத்துலையும் நல்லா ஃபாஸ்ட்டாக முடி வந்து வளர வைக்கும். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு முல்லை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போறோம். இது என்ன ஹேர் பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தது தான், வெந்தயத்தை யூஸ் பண்ணி ஒரு ஹேர் பேக் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க அது மட்டும் இல்லை, முல்தானி மட்டி யூஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் பேக்கும் கேட்டிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நான் வந்து ரெண்டுமே ட்ரை பண்ணலாம் தான் நினச்சேன். ஆனால் என்னோட ஃபேஸில் அங்கங்கே வந்து கொஞ்சம் கீரல் மாதிரி இருந்தது. இதோட நான் முல்தானி மட்டி போட்டேன்னா எனக்கு ரொம்ப எரிச்சல் ஆகிடும். அதனால தான் எனக்கு வந்து முல்தானி மட்டி ட்ரை பண்ணலை, ஹேர் பேக் மட்டும் ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால் நான் முல்தானி மட்டி உங்களுக்காக கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். என்னோட இந்த காயங்கள்லாம் சரியானதுக்கப்புறம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் முல்தானி மட்டி ஃபேஸ் பேக் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நீங்கள் கேட்ட வெந்தயத்தை யூஸ் பண்ணி ஒரு ஹேர் பேக் தான். நான் வந்து வெந்தயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெல் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஹேர் பேக்காக எடுத்திருக்கேன். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, வெந்தயத்தை ஜெல்லாக எப்படி எடுக்கிறது, அதை யூஸ் பண்ணி எப்படி ஹேர் க்ரோத் பண்ணுறது அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வந்து இந்த மெத்தட்லேயே வெந்தயத்தை வந்து ஃபெனுக்ரிக் ஜெல்லாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேரில் ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு ஹேர் வந்து நல்லா பவுன்ஸியாக நல்லா திக்காக தெரியறதுக்கு இந்த ஃபெனுக்ரிக் ஜெல், வெந்தயம் ஜெல் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜெல் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டம் இல்லைங்க, ரொம்ப 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 ஈஸியான ஒரு வேலை தான். அது எப்படி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் முல்லை சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வெந்தய ஜெல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெந்தயம் ஜெல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெந்தயம் வந்து பவுடராக எடுத்திருக்கேன். நீங்கள் பவுடர் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் வந்து வெந்தயத்தை ஊற வச்சு கூட நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் பவுடராக எடுத்துக்கும் போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், நமக்கு வந்து அந்த ஜெல் ஃபார்மில் கிடைக்கிறதுக்கு ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். அதனால நான் வெந்தயம் வந்து பவுடராக எடுத்திருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் எடுத்துகிட்டு, உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜெல் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து ஒரு 1 ஹவர் வரைக்கும் நீங்கள் அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஜெல் கிடைக்கும். ஒரு சிம்பிளான மெத்தட் தான் எனக்கு நான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை இல்லை, நம்ம போய் மிக்சியில் அரைக்கணும் ஊற வைக்கணும் அப்படின்ட்டு இல்லை. இப்போ இந்த பவுடர் நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 1 ஹவர் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு. அந்த நம்ம சேர்த்துருந்தோம் இல்லையா வெந்தயம் பொடி, அது நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஊறி நல்லா ஒரு திக் பேஸ்ட்டாக கிடச்சிருச்சு. இப்போ இதை கையை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற தண்ணியோட இந்த வெந்தயம் வந்து நல்லா ஜெல்லாகும், மிக்ஸ் ஆகும். அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சேர்த்துருக்கிற பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நைஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வெந்தயம் பவுடர் வந்து வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி வச்சதுனால எனக்கு கொஞ்சம் திப்பியாக இருக்கும். அதனால் நான் வீட்டிலையே அதாவது நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஒரு துணியை யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஃபில்டர் பண்ணிட்டோன்னா ஒரு ஜெல் ஃபார்மில் சூப்பரான ஒரு கரெக்டான ஃபார்மில் கிடைக்கும். நீங்கள் வந்து வெந்தயம் பொடியாக யூஸ் பண்ணாமல் வெந்தயம் வந்து நீங்கள் டேரெக்டாக ஊற வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நாளே ஊற வச்சுட்டு மறுநாள் அதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா பொடி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த வெந்தயம் ஜெல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் வெந்தயத்தை பொடி பண்ணி கூட வச்சுக்கலாம். நீங்கள் எப்போல்லாம் வந்து இந்த வெந்தயம் பேக் யூஸ் பண்ணணுமோ அப்போல்லாம் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து பொடியை ஊற வச்சு அதை நல்லா கையிலே பிசைஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ஒரு வெந்தயம் ஜெல் ரெடி ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபில்டர் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒரு சூப்பரான வெந்தயம் ஜெல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து இப்போ டேரெக்டாக உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணணுன்னாலும் சரி, நான் வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து அடிஷ்னலாக வந்து ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்க போகிறேன். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, எக்கோட ஒயிட் இருக்குது இல்லையா, முட்டையோட வெள்ளை பார்ட் மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஃபுல் எக்கு சேர்க்கல, ஒயிட் மட்டும்தான். இது வந்து முழுக்க ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வெறும் வெந்தய ஜெல் மட்டுமே உங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நல்ல ஒரு க்ரோத் வந்து நம்ம ஹேரில் கொடுக்கறதுக்கு இந்த வெந்தயம் ஜெல் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தடும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான். நீங்கள் வந்து நான் சொன்ன மாரி வெந்தயத்த வந்து கொஞ்சம் பவுடராவே எடுத்து வச்சுட்டு, வீக்லி ஒன்ஸ் இந்த மாரி வெந்தயம் ஜெல் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணுங்க. ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்மளோட வெந்தயம் ஜெல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இத நம்ம வந்து இப்போ ஹேர்ல வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஹேர்லேயே, ஸ்கேல்ப்லேயும் நல்லா ஆயில் வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து டீப் ஆயிலிங்கில தான் இருக்கேன். நான் வெந்தயம் பேக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலே ஹேர் வந்து நல்லா ஆயிலிங்கில தான் இருக்கும். நம்ம வந்து ஹேர் நல்லா ஆயில் வச்சுட்டு நம்ம பேக் யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாது. நமக்கு வந்து ஹேர் ஃபாலும் இருக்காது. அதுக்கு மாறா நமக்கு ஹேர் க்ரோத்து தான் இருக்கும். இப்போ நம்ம வெந்தயம் ஜெல் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப்பில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸஸாக இருக்கிறத மட்டும் ஹேர் லென்த்தில் அப்ளை பண்ணுங்கள். ஹேர் லென்த்தில் அப்ளை பண்ணணுமே அப்படின்ட்டு ஸ்கேல்ப்பில் வந்து பத்தியும் பத்தாமல் பண்ணாதீங்க. நல்லா பண்ணிவிடுங்க. நமக்கு ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணக்கூடிய இடமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்ப்பு தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் ஸ்கேல்ப்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் லென்த்தில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி வெந்தயம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறனால நம்ம ஹேரில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வெந்தயத்தில் நமக்கு அயர்ன் கண்டென்ட்டும் ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் அதிகமாகவே இருக்குது. இது முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவுமே தேவையான ஒன்று தான். நம்மளோட ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த வெந்தயம் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நிக்கோட்டினிக் அமிலம் வந்து புரதத்தோடு சேர்ந்து நம்மளோட ஹேர் ஃபாலு, டேண்ட்ரஃப் இந்த ப்ராப்ளத்தில் எதிர்த்து போராடுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடிய நம்ம ஸ்கேல்ப்பை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கிறதுக்கு இந்த வெந்தயம் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம முடி வளர்ச்சி அதிகரிக்கும். நம்மளோட மயிர்கால்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா வந்து ஊட்டமளிக்கும். அதாவது அதை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி நம்ம ஹேரை வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத் பண்ண வைக்கும். இந்த மாதிரி நீங்கள் வெந்தயம் யூஸ் பண்ண மாட்டோன்றவங்க இந்த மாதிரி ஜெல் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த கோல்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் வராது. நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தும் கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பொடி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒரு செம்மையான ரிசல்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு சாஃப்டான ஒரு ஜெல்லு, நம்ம ஃப்ளாக்ஸீட் ஜெல் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஜெல் ஃபார்மில் எனக்கு இது கிடச்சி ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கும் எனக்கு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த வெந்தயம் ஜெல் ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஹேர்லேயும் ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். உங்களோட ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் க்யூர் ஆகும். உங்களோட ஸ்ப்ளிட்டன்ஸ் ப்ராப்ளம், ட்ரைனஸ் ப்ராப்ளம் இது எல்லாத்தையும் க்யூர் பண்ணி உங்கள் ஹேரை வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத் பண்ண வைக்கிறதுக்கு இந்த வெந்தயம் வந்து ரொம்பவுமே எஃபெக்டிவான ஒன்று. உங்களுக்கு கோல்டு காஃப் ப்ராப்ளம் இருக்குன்றவங்க நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு நீங்கள் வந்து ஹேரை வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு ஷாம்பு வாஷ் தான் பண்ண போகிறேன். வாங்க ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நான் 20 மினிட்ஸ் வச்சுட்டு நான் ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேரை வாஷ் பண்ணிவிட்டேன். நான் ஏன் ஷாம்பு யூஸ் பண்ணேன், எப்பயுமே நான் சொல்லுவேன் வெந்தயம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஷாம்பு வந்து யூஸ் பண்ண தேவையில்லைன்ட்டு. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி டீப் ஆயிலிங்கில் இருந்தேன். அதனால் வந்து நான் லைட்டாக ஷாம்பு எடுத்துக்கிட்டேன். நான் நிறையா எப்பயுமே எடுக்க மாட்டேன். அதனால் வந்து நான் லைட்டாக எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வெந்தயம் பேக் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஹேருக்கு அது செட் ஆகுது, உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டோ அலர்ஜியோ இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 1-2 வாஷ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த வெந்தயம் உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையான்ட்டு. அப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து உங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னா மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி ஏதாவது சைடு எஃபெக்ட் இருந்தாலும், உங்களுக்கு இச்சிங்னஸ் ப்ராப்ளம் இல்லாட்டி ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இதெல்லாம் இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் வெந்தயத்தை வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட்னஸும், சிக்கே இல்லை. உங்களுக்கு நான் இப்போ சீப்பை வச்சு வலிச்சு காட்டும்போது தெரிஞ்சிருக்கும், சிக்கே இல்லை, அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.